வணக்கம் நண்பர்களே. கோயில் நகரம் என்று போற்றப்படும் கும்பகோணத்தின் அடையாளமாகவும் 108 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான 95வது திவ்ய தேசமாக திகழ்வதுதான் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில். பஞ்சரங்க தலம் ஸ்ரீரங்கம், திருவரங்கம் போன்ற காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள 5 முக்கிய விஷ்ணு தலங்களில் இதுவும் ஒன்று. வெறும் கற்சிலைகளும் கட்டிடங்களும் நிறைந்த இடம் அல்ல இது. ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதை சொல்லும் அதிசயம். ஒரு பக்தனுக்காக கடவுள் மகனாக மாறிய தலம். கல்லால் ஆன தேர், ரகசிய பாதாள சன்னதி என இந்த கோயிலை பற்றி பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான உண்மைகளை இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த கோயில் பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சோழர் காலம் தொடக்க கால கட்டுமானம் மற்றும் அடித்தளம் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. விஜயநகர பேரரசு, நாயக்க மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசின் காலத்தில், அதாவது கிபி 14ஆம் 16ஆம் நூற்றாண்டு, இந்த ஆண்டுகளில் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் மற்றும் மண்டபங்கள் கட்டப்பட்டன. ராஜகோபுரம் 150 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் தமிழ்நாட்டின் உயரமான கோபுரங்களில் ஒன்று. இது 11 நிலைகளை கொண்டது. கும்பகோணம் நகரின் அடையாளமாக திகழும் இந்த கோபுரம் சோழ மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் உன்னதத்தை பறைசாற்றுகிறது. நண்பர்களே, இந்த கோயிலுக்குள் நுழைந்ததும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் இங்கே 2 ஜோடி துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் என்று. இது ஒரு தேர்கோயில் என்பதால் தேரின் முன் மற்றும் பின் பகுதிகளை குறிக்கும் வகையில் இந்த அமைப்பு உள்ளது. இந்த 4 துவாரபாலகர்களும் பார்ப்பதற்கே மிகவும் கம்பீரமாக பெருமாளின் கருவறையை அரண் போல காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துவாரபாலகர்களுக்கு அருகில் நின்று பார்த்தால் அவர்களின் கைகளில் உள்ள சங்கு மற்றும் சக்கரம் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இது நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பொதுவாக பெருமாள் கோயில்களில் தாயார் சன்னதி தனித்தனியாக இருக்கும். ஆனால் இங்கு பெருமாள் மகாலட்சுமியை மணக்க வந்தவர் என்பதால் இங்கு தாயாருக்குத்தான் முதல் மரியாதை. கோயிலுக்குள் நுழையும் போது முதலில் தாயாரை வணங்கிய பின்னரே பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பே இதன் கருவறைதான். இது வெறும் கட்டிடம் அல்ல. 2 குதிரைகளும் யானைகளும் இழுத்து செல்லும் ஒரு பிரம்மாண்டமான தேர்வடிவில் கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. உத்தராயண மற்றும் தட்சிணாயன காலங்களுக்கு ஏற்ப நுழைய 2 தனித்தனி வாசல்கள் இங்கு உண்டு. இது நம் முன்னோர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று. உத்தராயண வாசல் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை திறந்திருக்கும். தட்சிணாயன வாசல் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை திறந்திருக்கும். சூரியனின் இயக்கத்திற்கு ஏற்ப இந்த வாசல்கள் மாற்றப்படுவது இக்கோயிலின் தனி சிறப்பு. இந்த தலம் உருவான கதை திரேதா யுகத்திற்கே நம்மை அழைத்து செல்கிறது. பிருகுமுனிவர் செய்த தவத்தால் மகாலட்சுமி தேவி இங்குள்ள பொற்றாமரை குளத்தில் ஒரு தாமரை மலரில் குழந்தையாக அவதரித்தார். அவருக்கு கோமளவள்ளி என்று பெயரிட்டு முனிவர் வளர்த்தார். தனது மகளை மணக்க வைகுண்டத்தில் இருந்து பெருமாள் பூமிக்கு வர தீர்மானித்தார். அவர் ஒரு சாதாரண மனிதராக வரவில்லை. கையில் சாரங்கம் எனப்படும் வில்லை ஏந்தி ஒரு பிரம்மாண்டமான கர்த்தேரில் வந்து இறங்கினார். இதனால்தான் இவருக்கு சாரங்கபாணி என்று பெயர் வந்தது. மகாலட்சுமியை தேடி வைகுந்தத்தில் இருந்து பூமிக்கு வந்த ஸ்ரீனிவாச பெருமாள் முதலில் இங்குள்ள பாதாளத்தில் ஒளிந்திருந்ததாக கூறப்படுகிறது. பிறகு பிருகுமுனிவரின் மகளாக வளர்ந்து வந்த தாயாரை மணம் முடிப்பதற்கு முன்னால் பெருமாள் இங்கிருந்துதான் தவம் செய்ததாக வரலாறு உண்டு. இந்த சன்னதிக்கு செல்ல சில படிகள் கீழே இறங்கி செல்ல வேண்டும். கருவறையில் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் மிக அழகாக காட்சி தருவார். மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு தனித்துவமான அமைதி மற்றும் அதிர்வை இந்த சன்னதியில் உணர முடியும். திருப்பதிக்கு சென்று வர முடியாதவர்கள் அல்லது அங்கு சென்று வந்த பலனை பெற நினைப்பவர்கள் இந்த பாதாள ஸ்ரீனிவாசரை வணங்கினால் அதே பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள மூலவர் சாரங்கபாணி சயன கோலத்தில் படுத்திருப்பார். ஆனால் முழுமையாக படுக்காமல் சற்று எழும்பி அமர முயலும் உத்திடலசனம் கோலத்தில் இருப்பார். திருமழிசை ஆழ்வார் ஒருமுறை பெருமாளே எழுந்து என்னிடம் பேசக்கூடாதா என்று பாடியபோது அவருக்காக பெருமாள் எழ முயன்றதாக அந்த பக்தியின் அடையாளமாக இன்றும் அந்த அறைக்குள் எழுந்த கோலத்தில் அவர் காட்சி தருகிறார்.
நெகிழ்ச்சியான கதை. கடவுள் கொடுத்த திதி என்ன என்பதை பார்க்கலாம். இதுதான் இந்த கோயிலின் மிக உன்னதமான கதை. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் லட்சுமி நாராயண சுவாமி என்ற பக்தர் வாரிசுகள் இல்லாமல் இக்கோயிலின் திருப்பணிக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். அவர் இறந்தபோது அவருக்கு இறுதி சடங்கு செய்ய யாரும் இல்லை. ஆனால் தன் பக்தனை ஒருபோதும் கைவிடாத சாரங்கபாணி பெருமாளை ஒரு மகனாக மாறி அவருக்கு ஈமச்சடங்குகள் செய்தார். இன்றும் ஒவ்வொரு தீபாவளி அமாவாசை அன்று பெருமாள் இந்த பக்தருக்கு திதி கொடுக்கும் வைபவம் நடைபெறுகிறது. ஒரு கடவுள் மகனாக வந்து கடன் தீர்த்த தலம் இது. குறிப்பு: அன்று ஒரு நாள் மட்டும் பெருமாளுக்கு சாத்தப்படும் மாலை அந்த பக்தரின் சமாதிக்கு கொண்டு செல்லப்பட்டு மரியாதை செய்யப்படுகிறது. ஒரு கடவுள் தனது பக்தனுக்காக மகனாக இறங்கி வந்து கடமை ஆற்றிய இந்த தலம் மிகவும் நெகிழ்ச்சியானது. மேலும் இன்று நாம் பாடும் 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்க காரணமே இந்த தலம்தான். நாதமுனிகள் என்பவர் இங்குள்ள பெருமாளை பற்றி பாடிய ஆறாவமுதே என்ற பாடலை கேட்டுத்தான் மற்ற பாசுரங்களை தேடி சென்று தொகுத்தார். அதனால்தான் வைணவ வரலாற்றில் இக்கோயிலுக்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. கோயிலின் அருகிலேயே அமைந்துள்ள பொற்றாமரை குளம் மிகவும் புனிதமானது. மகாலட்சுமி இக்குளத்தில் உள்ள தாமரை மலரில் குழந்தையாக அவதரித்ததாக வரலாறு கூறுகிறது. இக்குளத்தில் நீராடுவது பாவங்களை நீக்கும் என்பது நம்பிக்கை. 3வது பெரிய தேர். தமிழகத்திலேயே மிகப்பெரிய தேர்களில் திருவாரூர் ஆழித்தேர் முதலிடம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் 2ஆம் இடத்திலும் உள்ளன. அதற்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய தேர் என்ற பெருமை கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தேருக்கு அந்த பெருமை உண்டு. இந்த தேர் மிகவும் நுணுக்கமான மரச்சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டிருப்பதால் இது சித்திரத்தேர் என்று அழைக்கப்படுகிறது. தேரின் அடிப்பகுதியில் தசா அவதாரங்கள், புராண கதைகள் மற்றும் பல்வேறு தெய்வங்களின் உருவங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர் பல 100 டன் எடை கொண்டது. இது இரும்பினால் ஆன அச்சு மற்றும் சக்கரங்களை கொண்டது. தேரோட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வடம் பிடித்து இழுப்பார்கள். ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழா உலக புகழ் பெற்றது. சுமார் 10 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் சிகரமே இந்த தேரோட்டம்தான். பெருமாளின் தேர்பவனி. உற்சவர் ஆறாவமுதன் உபய நாச்சியார்களுடன் தேரில் எழுந்தருளி கும்பகோணத்தின் 4 முக்கிய வீதிகளிலும் வலம் வருவார். இந்த தேர் அசைந்து வரும் அழகை காண்பவர்கள் மெய்சிலிர்த்து போகின்றனர். நண்பர்களே, நீங்களும் இந்த ஆச்சரியங்கள் நிறைந்த சாரங்கபாணி கோயிலை தரிசிக்க விரும்பினால் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் உள்ள பெரிய கடை வீதிக்கு செல்ல வேண்டும். கோயில் தினமும் காலை 7 மணி முதல் 12:30 மணி வரை திறந்திருக்கும். மீண்டும் மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். கும்பகோணம் செல்பவர்கள் தவறவிடக்கூடாத ஒரு ஆன்மீக தலம் இது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.